சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது. நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது, கர்த்தருடைய வாஞ்சியா இருக்கிறது. ஆனால் நம்மளோ கர்த்தரை நோக்கி பார்க்காமல் இந்த உலகத்தில் இருக்கிற கவலைகளையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசை இச்சைகளும் விழுந்து போய் நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்து போகிறோம். இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவத்திலும் அக்கிரமத்திலும் காணப்பட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்து போகிறோம். உண்மையான சந்தோஷம் ஆண்டவர் கர்த்தருக்குள் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அது எதுவுமே நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, நிரந்தரமான சந்தோஷம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். இந்த உலக கவலைகளை விட்டு நாம் விலகி போக வேண்டும் என்று தேவனுடைய வாஞ்சை, தேவனுடைய சித்தம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வராக. ஆனா